மீன்ஸ் மெனி திங்ஸ். இட் ஹேஸ் ஹார்ட் லவ் ஆஃப் லைஃப். ஃப்ரீடம்ங்கிறது வாழ்க்கையில் வந்து விருப்பம். மனிதர்களுக்கு எல்லாருக்குமே மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்தியர்கள் வந்து தங்களோட மரியாதைக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்காக இந்தியர்கள் வந்து பலவிதமாக பாடுபட்டாங்க. நிர்வாகத்திலையும் நாட்டு ஆட்சியிலையும் உரிமை கேட்டாங்க. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். அதாவது அரசாங்கம் வந்து மக்களுக்காகவே இருக்கணும், மக்களுக்காகவே செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா வந்து இப்போ உலகத்திலே செக்குலர் டெமோக்ரஸி, செக்குலர்னு வச்சுக்கோங்க, மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாடு. இதுக்கு வந்து காரணம் வந்து 20ஆம் நூற்றாண்டில் இதுக்கான வந்து விதை விதைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு காமன் பீப்புள் ரெடி டு ஓவர் த பிரிட்டிஷ். மக்கள் எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. அவங்கள தூக்கி எறிகிறதுக்கும் தயாராக இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீடத்தை வாங்கியாச்சு. பீப்புள் வந்து 2 பாதையை சூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து நான் வயலன்ஸ், நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து காந்தி கொண்டு வந்தார். வன்முறையற்றது மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படி போராடுற மாதிரி காந்திஜி கொண்டு வந்தார். தேர் வேர் மெனி கிரேட் பீப்புள் ஹூ சாக்ரிஃபைஸ் மேட் இட் பாசிபிள். ஆனால் இதுக்கு வந்து காரணம் வந்து பல பீப்புள் வந்து கஷ்டப்பட்டு போராடினாங்க. த ஸ்பெல் ஆஃப் ஸ்லோகன் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்ஸ்டன்டேனியஸ்லி மூட் பேட்ரினிசம். அதாவது ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு முக்கியத்துவமான வார்த்தையாக இருந்துச்சு. Do you know the set these words? It was mighty hero, the Indian War of Independence. சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது வந்து மிக வலிமையான வார்த்தை. நேதாஜி அப்படிங்கிறது தான் அவர் வந்து பட்டம் அவருக்கு. நேதாஜி வந்து கட்டாக்ல ஊரில் ஒரிசாவில் பிறந்திருக்காரு. அவரோட பர்த்டே வந்து 23rd January 1897. இன் வெரி ரிச் ஃபேமிலி. அவர் வந்து ரொம்ப பணக்கார குடும்பம். ஹிஸ் ஃபாதர் வந்து ஜக்கிநாத் போஸ், ஃபேமஸ் லாயர். வென் ஹி வாஸ் 5, அவர் 5 வயசாக இருக்கும்போது ஹி அட்மிட்டட் இன் டு எ பிக் யூரோப்பியன் ஸ்கூல். அவர் வந்து ஒரு பெரிய யூரோப்பில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. வேர் ஹி வாஸ் நாட் தாட் ஹிஸ் மதர் டங் பெங்காலி அண்ட் ஓர் ஒன்லி வெஸ்டர்ன் க்ளோத். அட் த ஏஜ் ஆஃப் 12 ஹீ ஷிஃப்டட் டு அனதர் ஸ்கூல். அவர் வந்து வெஸ்டர்ன் க்ளோத் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தார். அவர் மதர் டங் பெங்காலிங்கிறது கூட அவர் தெரியாது. ஒரு ஏஜ் ஆஃப் 12 வந்து அவர் வேறு ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. ஹிஸ் ஹெட் மாஸ்டர் வந்து பென்னி மகாதேவ் தாஸ் கிண்டில் த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரனிசம் இன் ஹிம். அவர் தான் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தேசபக்தி அப்படிங்கிறதை கற்றுக் கொடுத்தது வந்து மகாதேவ் தாஸுங்கிறவர் தான். நேதாஜி ஸ்டார்டட் டு ரெஸ்பெக்ட் வியரிங் இந்தியன் க்ளோத்திங். அப்புறம் வந்து அவர் வந்து இந்தியன் க்ளோத்திங் வியர் பண்ணுறதை ரெஸ்பெக்ட் பண்ணார். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஹெல்பிங் த புவர் ஆஃப் நீடி வென் எ வில்லேஜ் வாஸ் ஹிட் பை எ ஸ்மால் பாக்ஸ். ஒரு வில்லேஜில் வந்து அம்மை நோய் அஃபெக்ட் ஆகிருக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்கார், வாலண்டரியாக போய் ஒர்க் பண்ணியிருக்கார். பர்சனலி லுக்டு ஆஃப்டர் த சிக். ஹீ டிட் நாட் மைண்ட் தட் நோ க்யூர் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். நேதாஜி லுக்டு அப்பான் ஹிஸ் டீச்சர் பென்னி மகாதேவ் தாஸ் அஸ் ஹிஸ் குரு. பென்னி மகாதேவ் தாஸுங்கிறவர் தான் இவருக்கு குருவாக இருந்தார். When Netaji 15, he came under the profound influence and outstanding spiritual leader Swami Vivekananda and was deeply impressed with his teaching. He understood the saying, work is worship, and he also started practicing yoga to discipline himself. அவர் வந்து நேதாஜி வந்து சுவாமி விவேகானந்தாவால் ரொம்ப வந்து டீப்லி இன்ஸ்பயர் ஆகிட்டார். ஸோ இவர் கோட் பண்ணுறது, யோகா பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹிஸ் மதர் வந்து Prabhavati made her son aware of the great traditions of India. He joined Presidency College in Calcutta, and after securing second rank in his matriculation examination at the college, he was deeply upset by the rude behavior of one of the British teacher, Professor Wharton, with Indian students. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ப்ரொஃபஸர் ஓட்டேன்கிறவர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்லாம் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி உள்ளூர் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து பார்பெரியன், காட்டு மிராண்டிகள், பிரைவேட்டி பீப்புள், விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. த ப்ரொஃபஸர் பிலீவ்ட் தட் இன் த ஏன்ஷியன்ட் லேண்ட் ட்ரூ சிவிலைசேஷன் ஹேட் பீன் brought in only by பிரிட்டிஷ். இந்த பழங்கால நாட்டில் வந்து பிரிட்டிஷ்னால் மட்டும்தான் கல்ச்சர் வந்துச்சு அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க. அதை வந்து நேதாஜிக்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதனால் வந்து நேதாஜி போராட்டம் பண்ணுறாரு.
ப்ரொஃபஸரை எதிர்த்து. More than 1,000 students joined him better treatment from their British teacher. After 3 days, Professor Wharton finally apologized to students. கடைசியாக வந்து அந்த பிரிட்டிஷ் டீச்சர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க 1000 பேர் போராடி. லேட்டர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் பெங்கால் ப்ரொஃபஸர் Wharton also appreciated Netaji for his exemplary performance in the university military training corps. அவர் யூனிவர்சிட்டி மிலிட்ரி ட்ரைனிங்கில் வந்து நேதாஜி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கார். திஸ் வாஸ் ஃபார்ச்சுனர் ஆஃப் அவர் என்சிசி ட்ரைனிங் டுடே அப்படின்னு எல்லாரும் வந்து இவரை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. நேதாஜி ஆல்சோ ஆர்கனைஸ்ட் நர்சிங் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு டு சர்வ் புவர் அண்ட் சிக் ஹூ டிட் நாட் ஹாவ் எனி ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர். த பாய்ஸ் லுக்டு ஆஃப்டர் த பேஷண்ட்ஸ் பர்சனலி கிளீனிங் அண்ட் ஃபீடிங் தெம் ஆன் தேர் ஓன். அதாவது பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே போய் க்ளீன் பண்ணி உதவி பண்ணியிருக்காங்க. He was strongly influenced by Swami Vivekananda's teaching and was known for his patriotic zeal as a student. Zealna great energy and enthusiasm in pursuit of cause or object அப்படி சொல்றாங்க. To fulfill the wishes of his parents, he went to England. அவங்க பேரண்ட்ஸோட வந்து ஆசை நிறைவேற்றுறதுக்காக இங்கிலாந்துக்கு போயிருக்கார் 1919. கம்ப்ளீட் இந்தியன் சிவில் சர்வீசஸ், அதாவது ஐசிஎஸ் அப்படின்னு சொல்கிற எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டார். இது இப்போ இருக்கிற ஐஏஎஸ்க்கு ஈக்குவலண்ட். இங்கே எழுதி பாஸ் பண்ணிட்டார். 4th இன் மெரிட், அவர் வந்து 4th பிளேஸ் வந்துட்டார் இதில் வந்து. ஆனால் அவர் வந்து அந்த போஸ்டிங்கை ஏற்றுக்கரல. ஏன்னா அவர் வந்து ஜாலியன் வாலாபாக் மேஸ்கேர்னால அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ சப்சிக்வெண்ட்லி சிவில் சர்வீசஸ் அப்ரென்ட்ஷிப் மிட்வே டு ரிட்டர்ன் இந்தியா இன் 1920. பாதியில் அதை முடிச்சுட்டு 1921 இந்தியாவுக்கு வந்துட்டார். On landing at Bombay, he called on Mahatma Gandhi and expressed his desire to work for the freedom. அப்புறம் வந்து காந்தியை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரீடத்தில் இந்த மாதிரி ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால். It became clear to Mahatma Gandhi that Netaji had questions about his principle non-violence. Meanwhile, with his brilliant academic achievements and background, Netaji became the principal of National College at Calcutta. அவரோட ரொம்ப நல்லா படிச்சிருக்கனால அவர் வந்து கல்கத்தாவில் இருக்கிற நேஷனல் காலேஜுக்கு பிரின்சிபல் ஆகிட்டார். He was also appointed the chief executive officer of Calcutta Municipal Corporation. இவர் வந்து கல்கத்தா வந்து முனிசிபாலிட்டிக்கு சிஇஓ ஆகிட்டார். He made khadi or homespun cloth the official dress of corporation. காதியை வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டாரு. ஆல்சோ என்கரேஜ்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் அதர் குட்ஸ் மேட் இன் இந்தியா. இந்தியாவில் உருவாக்கின பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு இவர் ஊக்குவிச்சிருக்காரு. பட் த பிரிட்டிஷ் வாண்டட் க்ளோத் ஃப்ரம் இங்கிலாந்து டு bought and sold in India. They also wanted to control Indian trade. They made the sale homespun cloth and other Indian products illegal. அப்படி இந்தியாவில் தயாரித்த பொருளை வந்து இல்லீகல் அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க. ஸோ நேதாஜி வந்து இந்த மாதிரி பண்ணனால நேதாஜி அரெஸ்ட் பண்ணி ரங்கூன், அதாவது பர்மாவில் இருக்கிற லங்கூன் ஜெயிலில் போட்டாங்க. த கண்டிஷன்ஸ் அட் ஜெயில் வேர் ஹாரிபிள். அங்கே ஜெயிலில் இருந்த கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. அங்கே வந்து நோ ஷெல்டர், அந்த உறைவிடம் வந்து நல்லா இல்லை. அங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த ரூம் எல்லாமே ஓட்ட, தண்ணி, மழை பெஞ்சுன்னா தண்ணி வரும், வெயில் அடிக்கும். நேதாஜி வாஸ் ஆல்சோ அப்செட் தட் ஹி ஹேட் நாட் ஈவன் பீன் கிவன் ஏ சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நேதாஜி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தம் ஆயிடுச்சு. ஏ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ராட்டஸ்ட் ஹிஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இவரை ஜெயிலில் போட்டதுனால ரொம்ப நிறையா பீப்புள் வந்து போராட்டம் பண்ணாங்க. He was released. Netaji felt that only an armed struggle. அவர் வந்து அப்புறம் யோசிச்சாரு, இவங்களை வந்து இந்த வழி பண்ணால் சரிப்பட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை ஏந்தி போராடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஸோ வந்து அவர் வந்து சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான், இட்டாலி அண்ட் ஜெர்மனி. அவர் வந்து இதனால ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனிங்கிற அந்த மாதிரி நாட்டிலேருந்து உதவி கேட்குறாரு. நேதாஜி வந்து ஃபார்ம் பண்ணுறாருன்னா ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணுறார் 1941. எங்கேனா சிங்கப்பூர், with help of Indian prisoners who were released in the Japanese. அதாவது சிங்கப்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாரை வச்சுன்னா இந்தியன் பிரிசனர்ஸ், இந்திய கைதிகள் வந்து ஜாப்பனீஸ்னால ரிலீஸ் பண்ணாங்க, அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணார். ஹி இன்ஸ்பைர்டு ட்ரூப்ஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இது வந்து அவரோட படையை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறதுக்கு தயார்படுத்துகிறார். தே ஸ்டார்டட் மார்ச்சிங் டுவார்ட்ஸ் இந்தியா. அவங்க எல்லாரும் இந்தியா நோக்கி வர்றாங்க. நேதாஜி டோல்டு தெம், எவ்ரி டான் இஸ் ப்ரிசீட்ஸ் பை எ திக் டார்க்னஸ். எல்லா வெளிச்சமும், அதாவது எல்லா உதயமுமே இருட்டிலேருந்து வந்தது தான். த டான் இஸ் தேர் ஃபார் க்ளோஸ் அட் ஹேண்ட். நமக்கு வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு நம்ம கைக்கிட்டே இருக்குது. ஸோ சியர் அப். ஸோ எல்லோரும் வந்து சந்தோஷமாக போங்க. ஹோல்ட் த இந்தியன் ஃப்ளாக் அலாஃப்ட்
அண்ட் ஃபைட் ஆன். இந்திய கொடியை பிடிச்சிட்டு ரொம்ப தைரியமாக போராடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆன் 21st October 1943, the Azad Hindu government was set up foreign soil. 1943 21st October 1943ல த ஆசாத் ஹிந்து கவர்மெண்ட் வந்து ஃபாரின் சைடில் செட் பண்ணுறாங்க. இட் வாஸ் நேதாஜி காயின் த ரோசிங் வேர்ட்ஸ் சல்யூட்டேஷன் ஆஃப் மதர்லேண்ட் ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறார். மதர்லேண்டை வந்து வணங்குறதுக்கு ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தை சொல்கிறார். நேதாஜி கால்டு நேதா ஆர் லீடர் பிகாஸ் ஹி வாஸ் எ ட்ரூ அண்ட் passionate leader of the Indian struggle of freedom. He lived by example and followed his convictions. Netaji was second to none for his true patriotism and valor. The Indian government awarded Bharat Ratna to him posthumously. Let the Lion of Bengal be an inspiration to all of us. Posthumously after death. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இவர் தான் பெங்கால் புலி அப்படி சொல்கிறாங்க. இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ரிசல்ட்.